பெரும் மதிப்புக்குரிய உலகெங்கும் பிறந்து வாழ்கின்ற அன்பு இனிய தமிழ் உறவுகளே, இந்த காணொளி உண்மையிலே ஒவ்வொரு கணவனும் ஒவ்வொரு மனைவியும் பார்க்க வேண்டிய காணொளி. கடந்த 5 நாட்களாக நான் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தேன். மிக மோசமான நோயில் வீழ்ந்திருந்தேன். அந்த நோயிலிருந்து நான் எவ்வாறு காப்பாற்றப்பட்டேன்? உண்மையில் என்னுடைய மனைவி நிறைய எனக்காக கஷ்டப்பட்டிருக்கிறார். அவருக்கு நன்றி தெரிவிப்பதாகத்தான் இந்த காணொளி அமைகின்றது. உண்மையிலே ஒவ்வொரு கணவனுக்கும் ஒவ்வொரு மனைவி அந்த கணவனுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு குத்துவிளக்காக இருக்க வேண்டும். அதே போல் அந்த மனைவிக்கும் அந்த கணவன் குத்துவிளக்காக அமைய வேண்டும். இந்த காணொளியில் பல்வேறு நகைச்சுவை காட்சிகள் காணப்பட்டாலும் உண்மையிலே நிறைய காட்சிகள் படமாக்கப்படவில்லை. இரவிலிருந்து விடியும் வரை நித்திரை முழித்து எனக்காக நிறைய என்னுடைய நோயை நீக்குவதற்காக தன்னை உருக்கிய என்னுடைய உயிர் மனைவியின் அந்த காட்சிகள் இந்த காணொளியில் இடம்பெறவில்லை. அவற்றை படமாக்க யாராலும் முடியாது. அந்த அடிப்படையில் இந்த காணொளியை உலகெங்கும் வாழ்கின்ற இனிய அன்பான கணவன் மனைவிக்கு சமர்ப்பணமாக சமர்ப்பிக்கின்றேன். நன்றி. காணொளிக்குள் நுழையுங்கள். சரியான தடிமேன். இப்போ ராத்திரியில் வந்து சரியான தடிமேன். பிளேண்டிங்க தேசிக்காய் விட்டு குடிக்கிறான். பிளேண்டிங்க தேசிக்காய் விட்டு குடிக்கிறான். அது சளியை அகற்றுமென்று சொல்லி மூச்சு விட முடியாது. சரியான சளி. இப்போ தான் கோயிலுக்கு வந்து வருத்தம் மாறுறது. அப்புறம் பேருந்து எனக்கு வந்துருக்குது. அவர் தலைக்கு பக்கத்தில் இருந்தாலாம் எனக்கு இந்த வருத்தம் கொண்டுன்னு சொல்கிறேன். கைகாலெல்லாம் மாட்டிடாதான். அப்படியே இருந்தும் என்னுடைய சின்ன மானுக்கு கையாந்த கொண்டே பள்ளிக்கூடத்தில் ஆக்கி போட்டு வந்துட்டேன். திரும்ப ஏற்ற போடணும். என்ன செய்கிறேன்? நான் தான் எல்லாம் செய்யணும். முதல்ல என்ன செய்கிறேன்? அழுதும் அவளே பெறணும் என்று சொன்ன மாதிரி ராத்திரி 4 தரம் மஞ்சள் சுட்டு மூக்குக்கு பிடிக்கிறேன். மஞ்சள் தடி சுட்டு அந்த மஞ்சள் தடி மஞ்சள் சுட்டு மூக்குக்கு அந்த சுவாசத்தை கொடுக்குறோம். அந்த புகையை இழுக்கணும். ராத்திரி 4 நம்மளுக்கு தடியத்தான் உள்ள சுகமாக கிடக்குது. வடக்கையாக தான் இருக்கிறோம். ஆஸ்பத்திரி புகையிலாக கிடக்குது. இப்போ என்னுடைய மனைவி தேசிக்காய்க்க பிளேண்டி அது இதுக்கு ஏற்கனவே இந்த பிளேண்டி மல்லி பிளேண்டி அதுக்கு தேசிக்காய் எடுத்தாரா. அந்த மல்லி பிளேண்டி தேசிக்காய் இது குடிக்கிற போது சளியாக வெட்டி அகற்றும். இந்த 7ஆம் இருந்தோடு இந்த காணொலி எடுத்துக்கொண்டிருக்கிறார். நிறைய பேர் கேட்பீர்கள் என்ன செய்கிறார். உங்களுடைய நிலப்பாடுகளையும் கேட்டுக்கிறார்கள். எங்களோட வீட்டு நிலப்பாடுகளையும் சொல்கிறார். நாங்களும் மிக நிறைய கஷ்டங்கள் துன்பங்களோடு தான் இந்த காணொலிகள் எடுத்து விடுறார். கதைக்கு ஒன்று சொல்லுங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிக்குமா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் கேட்டு காணொலிக்குள்ளே நுழைவு என்று சொல்லாமல் காணொலிகள் நாங்கள் வெளியில் வர்றோம். ஓகே, தொடர்ந்து காணொலியை பாருங்க. எனக்கு அநேகமாக 1 நாளையெல்லாம் 2 நாளையெல்லாம் சுகம் பெறும். அது நேற்று அந்த வெயிலுக்கு பொங்கல் செய்தாவது சரியான வெயில் தானே. அது தலையில வரைக்கும் வெயில் சுட்டு எடுத்து போடாது. அதான் அந்த தும்மல் மற்றது. இப்போ கனநாள் தும்மல் விரையிலையாளுக்கு ஒரே தும்மல். டியூஷனுக்கு போட்டு விரைக்கெல்லாம் அச்சுன்னு கூட தான் வருவார் அங்கேருந்து விரைக்கியே. அப்போ அதை நேற்று நல்லா வெயில் சுட்டு எடுத்து அதால தான் சிட்டியான தும்மல். ஜாமுழுக்கு ஒரே தும்மல். ஹாஸ்பிட்டலுக்கு விடணும். அதுக்கு இப்போ ஆட்டோ பிடிச்சி விடணும் வேண்டாமா. மோட்டர் சைக்கிளில் தான் போகிறாராம். அப்போ ஒன்றும் செய்யலாம். அவரும் வெங்கடேசவுக்கும் வேற காடுகளுக்கு அப்புறம் போடுறது மிக்சர் பூசுங்க. மிக்ஸில் அந்த வடிவாக உள்ளுக்கு பூசணும்.
நெத்தியில பூசணும். இந்த பள்ளம் கண்ணுக்கு போடுங்க முதல். இந்த கள்ளங்களுக்கு போடணும். கண்ணுக்கு போடணும். இந்த கண்ணுக்கு போட்டால் குளிர்மையாக இருக்கும். காய்ச்சல்டா குளிர்மையாக இருக்கும். இந்த கண் மேலிமைக்கு போடணும். வேறு தொண்டைக்கு போடணும். தொண்டைக்கு பிடிக்க அந்த தொண்டை நோக்கள் குறையும். மிக்ஸ் ஒரு நல்ல ஒரு சாமான், ஒரு வீட்டு டாக்டர் மாதிரி கிட்டத்தட்ட. கால் கையிடும் ஆட்டையிலாக கிடக்குது. இப்போ பள்ளிக்கூடத்துக்கு விட்டு அவரை தான் ஏற்ற போகிறேன். 2 நாள் ஈராக கிடக்கு. நான் தானே ஏற்றோணும். வேறு யாரும் ஏற்றுறேன். ஓகே தும்மல் எடுக்கலையே. குட்டிக்கார குட்டி தங்க காட்டு. பாருங்க இந்த தும்மல வயிறு வாயெல்லாம் சரியான நோவாக கிடக்கு. புண்ணாக கிடக்குது. முருகன் பிடிக்கிறானா? முருகன் பிடிச்சா அப்பாவுக்கு சுயம்பரமா? முருகா குழந்தைகளை தெய்வம் என்று சொல்வார்கள். இது நிறைய எனக்கு எல்லாம் தெரியும். இப்படி ஒரு சரியான தடிமன். இந்த தடிமனோடு இன்றைக்கு வகுப்படுக்கத்தான் போகிறேன். நான் இங்கிலீஷ் மாஸ்டர்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். வகுப்பு 1 மணிலேருந்து 3 மணி மட்டும் வகுப்பு. எங்களோட பிள்ளைகளுக்கும் அந்த நேரத்தில் வகுப்பு. இப்போ கண்ணுக்கு பூசின வழியாக அந்த கண்ணால் தண்ணி எல்லாம் போடுவாங்க. விக்ஸ் பூசின வழியாக கண்ணெல்லாம் வெப்பம், அந்த கண்ணின் வெப்பம் எல்லாம் குறையுது. ஒரு வெக்கான வெப்பம் எல்லாம் குறையுது. கண்ணால் தாண்டி வருது. கால்காய் உழாயுது. நீங்கள் பிடிக்க வேணாம். நீங்கள் பிடிக்க வேணாம். கால்காய் உழாயுது அப்படின்னா இது சளி வருத்தம் தான். இப்போ சளி வருத்தம் பண்ணுறபடியாக நான் அப்போ மற்ற ஆக்களை பிடிக்க விடையில்லை. இன்னொன்று சொன்னால் அவன் சமைச்சு தாரவ அப்போ பிடிக்க விட்டால் சமையல் போடும். சமையல் போனால் நாங்கள் இப்படியே தான் இருக்கணும். சமைச்சு தாரதுக்கு ஆக்களும் கூட இல்லை. இப்படி எங்களை காலையில் நாங்கள் பிடிக்கலாம். என்னென்னு சொல்கிறேன், இதை மஜாஜ் பண்ணுறோம். எங்களோட காலம் நாங்களே பிடிச்சி என்ன செய்கிறோம், ஆக்கள் இல்லாட்டி பிடிக்கணும். மற்ற இதை பிடிக்க விட்டால் இது வைரஸ் காய்ச்சல் தானே, வைரஸ் தடிமம் தானே. அப்போ அது பரவிடும். அவள் பிடிக்க வந்தவன் நான் தான் தடுத்தனான். பாருங்க இந்த முழங்காலையில் இந்த மொழிகளுக்கான உழைவு. இப்போ மொழிகளெல்லாம் நல்லபடியாக பிடிக்கணும். கன பேர் இது பிடிக்கிற படுத்து கிடப்பார்கள். படுத்து கிடந்தால் அவங்க தான் கூடும். என்ன செய்கிறான், அழுதும் அவளே புற விடணும்னு சொன்ன அவங்களே காலெல்லாம் பிடிக்கணும். இந்த வீரர்களை பாருங்க சத்தம் கேட்குது நினைக்கிறேன். இதற்கெல்லாம் அந்த உழைவுகள், இதற்கெல்லாம் அந்த சுழுக்குகள் நடக்குது. அந்த வைரஸ் கிருமி இதெல்லாம் பிடிக்க காலை பிடிச்சாலே நிறைய குறைவாக இருக்கும். திரும்பி இப்போ பாருங்க கால் நல்லா சுகமாக கிடக்கு. எனக்கு இதை விட மஞ்சள் பிடிச்சி மஞ்சள் தனிமன் உண்மையாக இதை விட கூடி இருக்கு. நான் படுக்கையில் எடுத்துருப்பேன். மஞ்சள் இப்போ உண்மையில் இரவு தொடங்கினது நேற்று பகலே தொடங்கிடுது. அப்போ நான் பல தடவை மஞ்சள் கட்டி மஞ்சள் நெருப்பில் பிடிச்சி அதில் புகை எழுக்கிறேன். நான் இன்னொரு முறை இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தாலும் அதை பிடிச்சி காட்டுவேன். அப்படி செய்யலாம். அங்கே சுயமாக எங்களை தலைமுறை மிக குறைவாக கொடுக்கலாம். இதெல்லாம் விட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அவங்க தர மருந்துகளை குடிக்க அது நிறைய பிரச்சனைகள் வரும். நீங்கள் காணொலியை தொடர்ந்து பேசுங்க. ஓகே கையோடு சரி வட்டில குத்துங்க. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்டா, சாப்பாடு கொடுக்க போறோம். வெள்ளை புட்டும் வெண்டிக்காய் குழம்பும் வச்சது. அவருக்கு அதான் பிடிச்ச சாப்பாடு. பாப்போம் என்ன செய்யலாம். பாய் வைக்கிறேன்னு சொல்றாரு. என்ன இதான் பெறுதோ தெரியல. பாப்போம் வாங்க. சரி வாங்க. அப்படியே சாதத்தை காட்டு.
தடிமனுக்கு தடிமன் வந்து தொண்டை நோவுக்கு சுட சுட சாப்பிட்டா தானே ஆசையாக இருக்கும். அந்த சுடணும் சுட்டா தானே சாப்பிட விருப்பமாக இருக்கும். சுட சுட தான் கொடுக்க போகிறோம். பார்ப்போம். கையை கலந்து முகங்கால் வேலையே இதான் இல்லை கிடக்குது தண்ணி கூடாது. நெருப்பா சுடுவது. எங்களை வருத்தங்களை நாங்கள் தான் மாற்றணும். ஏன்னா அச்சாணி இல்லாதது முச்சானமும் ஓடாதுன்னு சொல்லுவாங்க. குடும்பத்தில் தலைவருக்கு வருத்தம் வந்தால் இந்த குடும்பமே இயங்காது, அப்படியே படுத்துடும். இப்போ தலைவர்மாருக்கு வருத்தம் வந்தால் குடும்பத்தில் தலைவர்மாருக்கு இல்லாமல் சுயினம் வருத்தங்கள் வந்தால் அவர்கள் தங்களையே வருத்தி அந்த வருத்தத்தை மாற்றணும். எல்லா வருத்தங்களையும் பார்க்கணும். அப்படியே படுத்து கிடந்தால் மீளால் குட்டுப்படாது. நாங்களே கஷ்டப்பட்டு செய்யணும். இந்த வருத்தத்தோட இப்போ காலமாக நான் கஜிசா அந்த பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டேன். இனி ஏற்ற போகணும். இப்போ 1 மணிக்கு கஜிசா அந்த காமிஷாவையும் கொண்டு டியூஷனுக்கு போகணும். அதே நேரத்தில் நான் எடுக்கிற வகுப்புக்கு இந்த நேரத்துக்கு சாப்பாடை புட்டு வெண்டிக்காய் அதுக்குள்ள கோவாம் போட்டுக்கிறேன். சாப்பிடுங்க வச்சுருங்க. நான் காய்ச்சி கொடுறேன். அப்போ நான் எடுத்த இன்றைக்கு வகுப்பு டேர்ன். அப்போ வகுப்புக்கு 3 மணி 2 மணி எல்லாம் முகக்கவசங்கள் போட்டு தான் போய் படிப்பிக்க போகிறேன். என்ன செய்கிறேன் எல்லாம் நாங்களாம் செய்யணும். உதவி இருந்தால் நான் படுத்து கிடக்கலாம். யாராவது உதவி எனக்கு பிள்ளைகளை ஏற்றி கொண்டு போகக்கூடிய மாதிரி ஆக்களமே இல்லை. அப்படி நாங்கள் கொடுத்து வைக்கல. இப்போ சம்பளங்களுக்கும் பிடிச்சி விடையிலாது. ஒருத்தரையும் நம்பையில்லாத காலம். பொம்பளை பிள்ளைகளை ஆம்பளை பிள்ளைகளை அப்படி நாடு போய் கிடக்குது. நாங்கள் தான் செய்யணும். அப்போ நான் இந்த காணொலியில் ஊடாக தலைவர்களுக்கு மேற்க சொல்லணும். உங்களுக்கு வருத்தம் வந்தால் நீங்களே உங்களை மாற்றிக்கொள்ளுங்க. யாராவது படுத்து கிடக்காதவங்க படுத்து கிடந்தால் குடும்பம் நடு வீதிக்கு வந்துடும். நாங்கள் இப்போ என்னுடைய மனைவி சமைச்சு தந்துருக்கோம். சாப்பிடுன்னு அவங்க துடைப்போம்மா. எப்படி வாங்கிதமோ பார்த்து சொல்லுங்க. அப்படி இருக்கு. காய்ச்சல் பேக்கு நல்லா கிடக்கு. இந்த காய்ச்சல் பேக்குன்னு சொல்கிறது தடிமன் பேக்கு நல்லா இருக்கும். தடிமன் காய்ச்சல் இல்லை தடிமன் தானே. மஞ்சள் தூண்டு தெரியுதா படிவே? மஞ்சள் கட்டி மஞ்சள் என்று சொல்லுவோம். இப்படி ஒரு மஞ்சள் எடுக்கணும். பாருங்க, இந்த மஞ்சள் நான் ஏற்கனவே சுட்டு மூக்கில் பிடிச்சேன்னா மூக்குக்குள்ளே அப்படி கூட அப்படி உரைஞ்சோணும். உரைஞ்சா அந்த தட்டு தீப்பொட்டி. உண்மையில் தேங்காய் எண்ணெய் விளக்கு தான் பாவிக்கணும். தேங்காய் எண்ணெய் விளக்க பாவிக்கணும். என்னோட சொன்னால் எங்களோட வருத்தம் மாறினா தான் நாங்கள் குடும்பத்தை பார்க்கலாம். அப்போ நாங்கள் இப்போ தேங்காய் எண்ணெய் விளக்கு எங்களுக்கு அதில் எடுத்து கொண்டு நின்று மினக்கு கிடையாது. அது தீ குச்சி அப்படி தட்டுறோம். தட்டி பாருங்க, பிடிக்கணும். நல்லா தணல் வரணும். இந்த மஞ்சள் தூண்டில் தெரிய கிட்ட கொண்டு இந்த மஞ்சள் தூண்டில் படிவா அப்படி பிடிக்கணும். சரி, தூரத்துக்கு போங்க. நீ இந்த வழியில் காற்று அடிக்கிற வழியால் பிடிக்கிறதில்லை. இன்னும் ஒரு தீக்குச்சி பாவிக்கணும். கதவு சக்குயிலுக்கு அந்த காற்று வருது. எப்படிங்க அது இந்த குச்சி அதுங்க நல்லபடியா பிடிக்குது நெருப்பேன.
தெரியுதா உனக்கு? ஓ இப்படி ஒரு மூக்கை பொறுத்தி கொண்டு மற்ற பிறகு மாமலாங்களுக்கு கோணம் மூச்சை நல்லா உள்ளுக்கு இழுத்து விடுவோம். அப்போ இப்படி 3 தரம் செய்தால் இந்த சளி ஓரளவு குறைவடையும். சில நேரம் எனக்கு உடனடியாக நிற்கிறதா, ஆனால் சில நேரம் கடும் வைரஸ் தாக்கம் வேண்டாம் கொஞ்சம் குறையும். உண்மையில் கடுமையான வைரஸ் தாக்கம் தான். இதை கொளுத்து ஒரு மூக்கை பொத்தி கொண்டு ஒரு மூக்கால் அங்கே நாசு மட்டும் இழுக்கணும். அங்கே போய் அடிக்கும். அப்புறம் இந்த மற்ற மூக்கை பொத்தி கொண்டு இந்த பக்கத்தால் இழுக்கணும். இழுத்து போட்டு அப்புறம் நோமலாக நாங்கள் வேது பிடிக்கிற மாதிரி என்னென்னு சொல்கிறேன், என்னென்னு சொல்கிறேன், வேது பிடிக்கிற என்ன சொல்கிறேன், ஆவி பிடிக்கிற மாதிரி இப்படி மூக்கில் பற்றி இந்த மஞ்சள் துண்டு ஒரு சிறந்த ஒரு மருத்துவ குணம் உள்ளது. சித்த மருத்துவர்கள் நிறைய தேவைக்கு பயன்படும். ஒரு தொற்று நீக்கி ஓ அப்போ அநேகமாக இந்த ஆவி பிடிக்கிறதுக்கு சமனாக நாங்கள் இதை வீட்டிலேயே செய்யலாம். உண்மையில நல்லா சுகமாக கிடக்கு எனக்கு. மூச்சு இந்த அடைச்ச நாசு அடைப்பு தடிமண் சுவாசம் அது தண்ணியாக சிந்துறது எல்லாம் ஓரளவுக்கு குறையும். சில வேளையில் டக்குன்னு நிற்கும். ஆனால் நான் இப்போ முதல் சொன்ன மாதிரி கடும் வைரஸ் தாக்கினால் கொஞ்சம் குறையும். அதாவது நாங்கள் சுதந்திரமாக சுவாசத்துங்களை விட்டு ஓரளவுக்கு நாங்கள் நித்திரை செய்து உழம்பலாம். அதனால் எப்பவும் கடும் வைரஸ் தாக்கினா ஒரு இரவு கொஞ்சம் கஷ்டம், மற்ற இரவு உண்மையில் நாங்கள் குடும்பத்தினர் மாதிரி இதில் நாங்கள் செய்தால் ஓரளவு வருத்தங்கள் வந்து எங்களை நாங்களே பாதுகாத்து கொள்றதுக்கான ஒரு இலகுபடுத்தப்பட்ட வழி. விடுங்க விடுங்க என்ன வரைக்கும் நேரடியா ரங்கி இருக்கிறா களத்துல பாருங்க. நான் ரங்கி இருக்கிறேன், இவருக்கு பாருங்க. நான் ரங்கினா உடனே வருத்தம் என்ன துளைச்சி விடுறாடா. ஐயோ கடவுளே, எனக்கு மாறின வாரிகளாக நீ கூட்டி விடுறாடா. இங்க காலுக்கெல்லாம் பிக்ஸ் எல்லாம் ஒவ்வொரு மொழிக்கு போடணும். குவில் சத்தம் போட வராது. ஆளை அப்படியே அனுப்பி குழாப்படி விட்டு நிக்கிறேன். அந்த மொழிகளுக்கெல்லாம் பிக்ஸ் பூசணும். காலெல்லாம் மடிவா கழுவ சொல்றேன். காலெல்லாம் கழுவினா காலடா இப்ப எனக்கு தடிமனுக்குன்றா கழுவுற. ஐயோ இந்த பிள்ளை ஏனப்பா ஆட்டு தாளம் உள்ளப்பா சொல்றேன். என்னப்பா நோவுது வைரஸ் காய்ச்சல் என்ன போதாக்கி என்னடா வடிவேல போட்டு காலடா தடி தாண்டு இல்லையடா சத்தம் கேக்குதாப்பா. அதுக்காகடா பழைவாங்களை தீத்து விட்றாடா. எனக்கு என்ன பாப்பாளி. ஐயோ கடவுளே, என்னடா சிரிச்சு நினைக்கிறேன். சிரிச்சு அந்த சிறையில் இட்டாள் இந்த காய்ச்சலோட பாட்டு பாட வச்சிருக்கா. இந்த கால என்னப்பா சரி இங்க செய்யறாப்பா. இங்க பாருங்க, இது அடுத்தது தடி எடுத்து குயில கவரிட்டு சத்தப்படப்படாது. குயில எங்கடா செல்லாம் பாடியப்பா. இப்ப இந்த பேர்கள் எழுத கொடுத்துட்டு வந்தனால் பரதான் நினைக்கிறேன். இந்த பள்ளிக்கூடம் போக இந்த டீச்சர் அடிப்பா. புள்ளையில அச்சி புள்ளியலோ புள்ள படிங்க உங்ககிட்ட செல்ல போன இதுகளை இங்க நாங்கள் எல்லாம் நீங்க வரக்கூடாது. புள்ள படிக்கிற புள்ள வரக்கூடாது. அப்பா நீ பிடிக்கிறதா பார்த்து பொம்புளியாள் முழு பொம்புகளுக்கு தற்கொலை செய்ய போதுலப்பா. இப்படி செய்ய சொல்லி மரியாதை வேற நீ கேட்க போயிட புச்சாதி வேற. அப்பா எந்த கால் இப்ப போதப்பா உங்களோட காலை தூக்கி எந்த காலுக்கு மேல வச்சா கரியடா கதை. ஆமா நான் முடிய பண்ட இந்த மணில இருக்கேன். உங்களுக்கு இப்படி இருக்குது, எனக்கு எப்படி இருக்குமா? அப்ப கால் மாதிரி கறி கிடாக்குது. காலை பேர் பிடிச்சு அப்ப என்னடா ஆகுது? மலை புடியன் பாம்பு மலைப்புடைய பாம்பு மாதிரி இருந்தானா அது என்ன மாதிரி. காணுமடா விடுறா கும்பிடுறடா விடுறா காணுமடா சுகாமடா இதோட அப்படி பிடிக்கிறேன். இதோட தனிமேல் எல்லாம் தீர்த்து வைக்கிறீங்களா? இந்த கையை தாங்க
கையை தாங்க. சரி. உங்களுக்கு வருத்தம் வந்தால் நான் சொன்னா இப்படி எல்லாம் செய்து பாருங்க, உடன் வருத்தம் மாறும். கையை தாங்க. கையெல்லாம் சுடுது. காய்ச்சல கன்னடா போட்ட நீங்களோ? இப்போ போட்டுறான் போட்ட மாதிரி தெரியலையே. குட்டி இப்போ போட்டுறான். அடுத்த வருடம் போட்டு அனுப்பி விட்றாடா. இது என்னடா அப்பா இதோட சரி. தும்மு தும்மாண்டு தும்முது அடி காலமாடோ. அப்பா அந்த தும்மலுக்கு அப்படி நான் பயந்து விட்டேன். கோடி மொழி கொடுத்தா தெரியா இருக்குது மேலே. அதெல்லாம் பொழிக்கிறதாடா. இப்போ தலையங்கத்தையே பார்த்து விட்டீங்கடா. அப்பா உங்களோட உடம்படிக்க குறைக்கணும். உங்களோட உடம்புக்கும் பெருத்தங்கள் உடம்பு குறைக்கிறான்டா. உடம்பு குறைக்கிறான்டா. இதுக்கு போடுறா விக்ஸ். உங்க வார முதா தூக்குங்க கம்மா கட்டல. தும்மு தும்மாண்டு தும்மிக்கொண்டு இன்னைக்கு ரெஸ்ட் எடுங்கப்பா. ரெஸ்ட் எடுக்கிறா. ஓ பண்ணிட்டா போய் ரெஸ்ட் எடுக்கிறா. ஏ டியூஷன் நிப்பாட்டு இல்லை அது. காசை வாங்கி போட்டு பிள்ளைகளுக்கு நிப்பாட்டுறேன். அப்ப நான் போய் வரட்டே பக்கச்சாந்து ஏற்றி கொண்டு வீட்டை வரட்டே. ஆமா நானும் பாரு உங்களோட. ஏன்டா உங்களுக்கு நான் ஆட்டோ தானே. நான் உங்களை எல்லாரும் ஆட்டோ ராணி. என்ன ஆட்டோ ராணி? ஆட்டோ ராணி. அம்மா ராணி சரியடா. அம்மாக்கு ஒரு பட்ட பேரும் வச்சாடா ஆட்டோ ராணி. உங்களோட குடும்பத்துல யாராருக்கு பட்ட பேர் வச்சுக்கணும் கமெண்ட்ஸ்ல பண்ணுங்க. காடுங்க. எங்கடையில அம்மாக்கு ஒரு பட்ட பேர் வச்சாது ஆட்டோ ராணி. துர்கா துர்கா விட்டு வைக்கிறீடா. காட்டிமன் பந்தாலப்பா காதெல்லாம் காதெல்லாம் நீங்க ஓகே பாருங்க. இப்ப சொட்டால துள்ளி குதிச்சு வளம்பு வேற பாருங்க. நானே களைச்சு புடஞ்சு பாருங்க. எனக்கு பேருக்கு அவருக்கு செய்து எனக்கு தான் பேருக்கு துண்டு தூக்கி விடுறது. இந்த என்னுடைய உயிர் விரைவி உண்மையில அப்படியான ஒரு விரைவியை பெற்றதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்ல வார்த்தைகள் இல்லை. உங்களுக்கு இப்படியான ஒரு விரைவி வந்தால் நிச்சயமாக உங்களோட நிலை வேறுறேன். கைசாந்த் படி அப்படிங்க. என்ன இது? நாங்கள் பச்சை மிளகாய் சம்பல், பச்சை மிளகாய் சம்பலும் இடியப்பமும். என்னத்துக்கு செய்றீங்க? அப்பா காய்ச்சலோ? அதுக்கா. தண்ணி படிவா அப்படியடா தெளிவா. ஓ தெரியுது. ரெண்டு நாள் காய்ச்சல் அத்தறுதியான வைக்கல கொஞ்சம் குறைஞ்சிடுது. ஆனாலும் இங்கே பாருங்கள் பெரிய ஈரச்சீலை போட்டுக்கிறேன் நெத்தியில். ஈரச்சீலை போட தான் கொஞ்சம் குறையுது. ராத்திரி தலைக்கு தலை ஃபுல்லாக தான் ஈரச்சீலை போட்டது. என்னோட அவ்வளவு நெருப்பு காய்ச்சல். தலை ஃபுல்லாக ஈரச்சீலை போட்டு நனிய ஈரச்சீலை போட்டு அப்படியே தான் மண்டை கொதி தலை காய்ச்சல் நின்றாது. இன்றைய பகல் ஓரளவுக்கு குறைஞ்சிடுது. இன்றைக்கு இப்போ பேருந்து திரும்ப இரவு இன்றைக்கு துவங்கியிருக்கு. இரவு ஸ்டார்ட் பண்ணிடுது திரும்ப காய்ச்சல். அப்போ நான் என்ன செய்கிறேன்னா இந்த ஈரச்சீலை கொஞ்சம் நெத்திக்கு போட்டுக்கிறேன். அவ கூடனால் விரிச்சு தலையெல்லாம் அப்படியே எப்படி போட வேண்டியா. இப்போ எனக்கு விருப்பமான பச்சை மிளகாய் சம்பளம் இடியப்பம் என்னுடைய மனைவி இடிக்கிறா. அப்போ அரைக்கிறா அரியல் அம்மியிலே அரைக்கிறா. இந்த வீடு விழுந்து அம்மியை மூடிக்கணும்னா தான் நாங்கள் இப்போ தான் கிளியர் பண்ணுறேன். விடலாம் அப்படிங்கிறத அம்மி வலிச்சாதான் அம்மியில் அரைச்சி விடுறோம். அங்கே போய் எடுங்க, அங்கே அம்மா எடுங்க. சத்தம் தெளிவா புடியானடா. அம்மா அங்கே எடுக்கிறத இன்னும் ஃபுல்லாக துப்புரம் இயலாது. என்ன செய்கிறது எல்லாரும் இயலாதுன்றா நாங்கள் இதுகளுக்கு எல்லாம் குவில் அங்கே போட அவ்வளோ பிடிக்குதுங்களே. உங்கள் மரத்தில் இதுகளுக்கு பிடிக்க தெரியும். அவன பேர் சொல்லுது.
இங்கே இவன் நம்ம நாட்டுறான் இதுக்கெல்லாம் நின்று உண்டு. வெங்காயம் பாருங்க. அந்த அம்மிக்க விழுந்து போடாது. குவின் ராங்குங்கோ, குவின் ராங்கு. இப்போ நான் விழுந்திருப்பேன் சம்பளுக்குள்ள. குயில் தலையில் எங்கள் அக்கா இல்லையா வீடியோ எடுக்கிறேன். நீ பண்ணி நீ பாட்டு காப்பு போடாது. எங்க லைட்டுக்கார ஆளை காணல. லைட்டுக்கார ஆள் போயிட்டார். அது இந்த காப்பு மறைக்குது இந்த வெளிச்சத்தை. வெளிச்சம் என்ன மறைக்கும் பெருட்டு என்னம்மா அது மறைச்சிருச்சு. அது மறைச்சு தானே இதெல்லாம் வெளிச்சம் இது வரைக்கும் தெரியலமா. நுழம்பு கடிக்குது சரியா. வடிவா தெரியும் ஒழுக்கமா. வடிவாண்டோ கொஞ்சம் தெரியுது. வெள்ளையா இருக்கிற தெரியும் இருட்டுக்குள்ள. அந்த வெட்டில லைட்டை கொண்டு கைதான் அந்த லைட்டை கொண்டு வா. கத்த வைக்கிறாங்களே. ஐயோ எனக்கு தின் தின் போன குடு குடாடி. சம்பல் ரெடி. பச்சை மிளகா சம்பல் அரைச்சாச்சு பாருங்க. சரி ஓகே. எழுப்புறதா பிடிக்கிறீங்க. நான் பிடிக்கிறேன். கை சாந்த எழுப்புடாப்பா பாவமடா இந்தியா. சாப்பிடுங்கப்பா சாப்பிடுங்க. நல்லா தானே இருக்கு. எப்படி இருக்குதுப்பா? சூப்பரா. எப்படி ஆள் பேசாம போயிடும். டேஸ்டா இருக்குதே. தேர்தல் நடந்தா கூட தொடங்குவான்.